எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காகப்பா நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய மேஜை ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக அப்பா நம்முடைய பாதத்தில் கடந்து வரவும், அன்றுவரே நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதத்தில் கொண்டு வைத்தவங்களுக்காக வேண்டுதல் செய்யவும், செபிக்கவும், ஆலோசனை கொடுக்கவும், அடியானுக்கு பலனும் ஜீவனும் வல்லமையை கர்த்தர் தந்து இந்த அதிகாலை இருட்டோடு எழுப்பினதுக்காக மக்கள் கோடி கோடி நன்றி அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த பெரிய ஒரு பாக்கியம் அடிங்களுக்கு இதை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர்கள் படுத்து தூங்கும் பொழுது அப்பா இருட்டோடு எழுப்பி நம்முடைய பாதத்துக்கு நமக்காக பிள்ளைகளுக்காக செபிக்க, தேசத்துக்காய் புலம்ப ஆண்டவரே நீ தந்த விலையேறப்பட்ட பாக்கியத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரம் எங்களுக்கு ஒரு பொன்னான நேரமாக, ஒரு மகிமை நேரமாக, ஒரு சந்தோஷத்தின் நேரமாக, பரலோக மகிழ்ச்சி நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு நீ தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. என்னோடு கூட தமிழகத்திலும் இந்தியாவிலும் அப்பா, இந்தியாவுக்கு வெளியிலும் இருந்து செபிக்கிற அத்தனை மக்களை கூட பாதத்தை நான் கொடுக்கிறேன் அப்பா. நமக்கு நன்றி ஆண்டவரே. இதை ஷேர் பண்ற பிள்ளைகள், எங்களுக்காக ஜெபிக்கிறவங்களை நேசிக்கிறவங்க கர்த்தாவே எல்லாரையும் கூட பாதத்தை நான் கொண்டு வைக்கிறேன். ஒருவருக்கு ஒரு கேடோ கெடுதியை வராதபடி எல்லாரையும் இடத்தில் கருத்தினால தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. கொடிய உலகத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா, பயங்கரமான ஒரு உலகத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா, நம்பிக்கை இல்லாத ஒரு உலகத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறப்பா. அடுத்த நிமிஷம் என்ன சம்பவிக்க போகுது, என்ன நடக்க போது எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனபடி இன்னைக்கு பகல் காலம் அன்றைய வருகிற ராத்திரி முழுவதும் அடுத்த அதிகாலையில் ஜெபிக்கிற நேரம் வரையில் 24 மணி நேரம் பிள்ளைகளை ஆச்சரிய விதமாக அற்புதமாக நீருக்கு பாதுகாத்து நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இரவிலும் பகலும் ஒருவருக்கும் ஒரு கேடும் வரக்கூடாதப்பா. ஆண்டவரே பிள்ளைகளை ரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க, அக்கினியால் வேலை அடைத்து கொள்ளுங்கப்பா. உங்களோட பொற்கரம் தாங்கட்டப்பா, உங்களோட மகிமையுள்ள கரம் தாங்கட்டப்பா, உங்களோட வல்லமையுள்ள கரம் தாங்கட்டப்பா. உங்களோட தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. விபத்துகள், ஆபத்துகள், நிந்தனைகள், அவமானங்கள், பட்டினிகள், கேளிகள், பரிகாசங்கள், எந்த விதத்திலும் சத்துடைய சதித்திட்டங்கள், எந்த கேடு கெடுதிகள் என் பிள்ளைகளுக்கு வருவதற்கு தேவனே நீர் அனுமதிக்க கூடாதப்பா. எல்லாரும் ரத்தத்தால் முத்திரையிட்டு கோட்டை கட்டி அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி உங்களோட நாமத்தை நான் செபிக்கிறோம். நம்பிக்கையோடு உங்களோட கருத்தில் கொடுக்கிறேன். அடியானை பலப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாய் ஒரு விஷயப்படி உங்களோட அற்ப நேரத்தை செலவழிக்க கர்த்தர் தந்த பெரிய பாக்கியத்துக்காக தேவனை துதிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1242 நாளுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மட்டும் நம்முடைய தேவன் நம்மை நடத்தினார். இனிமேலும் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை படித்து நமக்கு வேகமாக செபிக்கலாம். 1 பேதுரு 4 அதிகாரம் 14 வசனம். 1 பேதுரு 4 அதிகாரம் 14 வசனம் இங்கே காண்டு நமக்கு தருகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அடுத்து சொல்றது பாருங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். உங்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். உண்மையிலே தேவனுடைய ரட்சிப்பை பெற்று அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருக்குள்ள இருக்கிற அவருடைய மகிமைக்காய் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற நீங்கள் அறிய வேண்டிய ஒரே ஒரு சத்தியம், நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏதோ தவறு செய்து பாவம் செய்து கர்த்தருடைய கட்டளையை மீறி கற்பனையை மீறி இஷ்டத்துக்கு வாழ்ந்து நமக்கு வருகிற சோதனைகள் வேற, பரீட்சைகள் வேற. அதே நேரத்தில் ஆண்டவருடைய சத்தியத்துக்காக நின்று சத்தியத்திலும் ஆத்மாவிலும் தங்களை அர்ப்பணம் செய்து கரையில்லாம ஆண்டவருக்குள்ள தூய்மையாயிருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நிந்திக்கப்படுகிற மக்கள் ஏராளம் பேர் உண்டு. அவர்களை குறித்து தான் இங்க சொல்றாங்க, நீங்க பாக்கியவான்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, மக்களை சந்திக்கிறதுனால, கிறிஸ்துவுக்குள்ள மக்களை கொண்டு வருகிறதுனால, நம்ம ஆண்டோட ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கிறதுனால, வைராக்கியமாக சபைகளிலே இருந்து ஊழியம் செய்கிறதுனால, ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க தியாகம் சகிச்சு உண்மையா நீங்க ஊழியம் செய்யறது உண்டானால் நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருப்பீங்க. ஊழியக்காரோடு சேர்ந்து தோல் கொடுக்கிற பிள்ளைகள் ஏராளம் சபைகளுக்குள்ள இருப்பாங்க. மக்களை நீங்க ஆத்மார்த்தமாய் உண்மையில இந்த ஊழியத்துக்கு நீங்க தோல் கொடுக்கிறது உண்டானால் நீங்களும் இந்த பாக்கியவான்கள் லிஸ்டில கர்த்தருங்களை கொண்டு. நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இந்த மாதிரி ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கண்டு பயந்து நடுங்கி போறோம். நான் மறுபடியும் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலாம் அந்த சோதனைகள், வேதனைகள், இன்றைக்கு எனக்கு சோதனை தான். இன்றைக்கு எனக்கு சோதனைக்கு குறை கிடையாது, வேதனைக்கு குறை கிடையாது, பாடுகள் குறை கிடையாது. ஆனா நான் அதை அற்பமா நினைக்கிறேன்.
அற்பமா சொற்பமா நினைக்கிறேன். ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் அதை, அவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தம் அதை அனுபவிக்கிறோம். அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து ஓடுகிறதுனால, கடினமாக உழைக்கிறதுனால, ராத்திரியன்றி பகலன்றி உறக்கழைத்து ஜீவனே கொடுத்து கர்த்தருக்காக ஓடுகிறதுனால அழிந்து போகிற ஆத்துமாக்களை இந்த காலத்தில் பாருங்க, யாருமே ரட்சிப்பை குறித்து பேசுறது இல்லை, பாபத்தை குறித்து பேசுறது இல்லை. பாவத்தை கண்டித்தால் மக்கள் சபை விட்டு போயிடுமா? ரட்சிப்பை குறித்து பேசினால், அவங்க ரட்சிக்கப்பட்டால் அரசாங்கம் நம்மளை அரெஸ்ட் பண்ணுமா? இப்படியெல்லாம் பலவிதமான பயத்தினால ஊழியர்கள், சுவிசேஷர்கள், மேட பிரசங்கர் எல்லாம் பயந்து நடுங்கி நிற்கும் பொழுது, என்னை பொறுத்த வரைக்கும் தைரியமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 வாரத்துக்குள்ள ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 28 பேர்கள் ஞானசாரத்துக்கு அர்ப்பணிக்கிற சொன்ன லேசான காரியம் கிடையாது. அப்படி ஆனால் உண்மையாகவே தைரியமாக நின்று கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே சென்று என்ன நிந்தனை அனுபவித்தாலும், எந்த பாடுகள் அனுபவித்தாலும், எந்த கல்லீறுகள் நம்ம வாங்கினாலும், என்ன சிறை வாழ்க்கைக்கு நம்ம போனாலும், நம்ம மரிக்க வேண்டி வந்தாலும் நம்ம தான் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்ல. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். நம்ம மேல் இருக்கிற ஆளு சாதாரண ஆளு கிடையாது. தேவனுடைய மகிமையுள்ள ஆவியானவர் நம்ம மேல் தங்கி இருக்கிறார். அபிஷேகம் இல்லாதவங்களுக்கு இது இல்லை, ரட்சிப்பு இல்லாதவங்களுக்கு இது இல்லை. ரட்சிக்கப்பட்டு பூர்ண அபிஷேகத்துக்குள்ள தேவனுடைய பரிசுத்தாவினுடைய வழிநடத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இந்த பாகம், இந்த பாக்கியத்தை லபிக்கும் என்பதில் மறந்து போகக்கூடாது. மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே நீங்க தூஷிக்கப்படுறீரே, உங்களாலே அவருடைய நாமம் மகிமைப்படுது. உலகம் காரி துப்பட்டும், உலகம் நம்மளை தூஷிக்கட்டும், உலகம் நம்மளை கல்லறியட்டும், உலகம் நம்மளை என்ன வேணுமா பண்ணட்டும், நீங்க சோர்ந்து போகவே கூடாது. நீங்க பாக்கியவான்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த நிந்த, கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் வந்த வேதனைகள் நம்ம அனுபவிக்க நமக்கு தான் பாக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், 2 மாமரம் நிக்கிறது வச்சுக்கொள்ளுங்க. ஒரு மரத்திலே நிறைய மாங்காய் காய்க்குது, ஒரு மரத்திலே மாங்காயே கிடையாது, வெறும் இலையும் வெறும் தடியுமாக செழித்து நிற்கிறார். ஆனால் ரோடுல போற மக்கள் எந்த மரத்திலே கல்லடிப்பாங்க தெரியுமா? கனியுள்ள மரத்துக்கு தான் கல்லடி வரும். கனி இல்லாத மரத்தை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அடிக்கடி சோதனைகளும் நிந்தனைகளும் பாடுகளும், நீங்க அதிகமா வேதத்தை வாசிக்கிறீங்க, அதிகமா ஜெபிக்கிறீங்க, அபிஷேகத்தை நிரம்புறீங்க, ஊழியத்துக்கு வாரி வாரி கொடுக்கிறீங்க, ஓடி ஓடி ஊழியத்தை செய்றீங்க, இரவென்றி பகலன்றி உயிரையும் பாராம நீங்க கர்த்தருக்காக தியாகிகளாக நீங்க பயன்படுறீங்க. உங்களுக்கு தான் கல்லடி வரும். காரணம் உங்களுக்குள்ள கனி இருக்குது, உங்களுக்குள்ள கனி இருக்குது. ஆனால் அந்த மாமரம் பாருங்களேன், அடுத்த வருஷம் காய்க்கும் பொழுது என்னை எல்லாரும் கல் அடிச்சுட்டாங்களே, என்னை எல்லாரும் எரிஞ்சிட்டாங்களே, என்னை காயப்படுத்திட்டான்னு சொல்லி மறுபடியும் காய்க்காம இருக்க மாட்டேன். இன்னும் ஒரு 10 கிலோ அதிகமா காய்ப்பேனே தவிர காய் குறைவே குறையாது. சோதனை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்ன ஜெய கிறிஸ்து நமக்கு முன் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னாடி நம்ம போய் கொண்டிருக்கிறோம். முதல் கல் அவர் மேலதான் விடும், முதல் குண்டு அவர் மேலதான் பாயும், முதல் அம்பு அவர் மேலதான் பாயும். அவர் நமக்கு கண்மலையாயிருந்து நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை அரவணிக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சு விட்டுகிற அந்த சர்வ வல்லவர் நமக்கு இருக்கிறது. ஐயோ, நான் இவ்வளவு ஆத்மார்த்தமாய் கர்த்தரை நேசிக்கிறேன், நான் ஒழுங்கா கர்த்தருக்கு கொடுக்கிறேன், நான் ஒழுங்கா ஜெபிக்கிறேன், ஒழுங்கா ஊழியம் செய்யறேன், ஒழுங்கா சபைக்கு போறேன், ஒழுங்கா எல்லாத்திலும் உண்மையா இருக்கிறேன், எனக்கே இந்த சோதனை. அப்படிப்பட்டவங்களுக்கு குடும்பத்திலே பயங்கர சோதனைகள், ஊழியத்திலே பயங்கர சோதனைகள், பலவிதப்பட்ட சோதனை, எதிர்பாராத விதத்தில மக்கள் மூலமா, மருமக்கள் மூலமா, பேர பிள்ளைகள் மூலமா, கூட பிறந்தவங்க மூலமா, கெட்டின மனைவி மூலமா, புருஷன் மூலமா, பெற்றோர்கள் மூலமா, இப்படி பல கோணத்துல நமக்கு அந்த சோதனைகள் வரும். நம்ம உயிரே கொடுத்து நேசித்து தெய்வமா நினைச்சிருக்கிற விசுவாசிகள் நமக்கு குழி வெட்ட ஆரம்பிக்கும், நம்மளை குழி வெட்ட ஆரம்பிக்கும், கல்லெறிய ஆரம்பிக்கும், யூதாசை போல நம்மளை காட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். ஒண்ணுக்கும் பதறக்கூடாது. கிறிஸ்தவன் பதற மாட்டான். என் வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கும் நீதிமான் பதற மாட்டான். நீதிமான் பதற மாட்டவன் ஆர்ப்பரிப்பான், அவன் தெய்வத்தை துதிப்பான், சந்தோஷப்படுவான். அதெல்லாம் அவனுக்கு கனிகள் அதிகரிக்கிறதே தவிர, அவனுக்கு கிருபைகள் அதிகரிக்கிறது தவிர, ஒரு படி அவன் கீழே இறங்க மாட்டேன். இன்னும் ஒரு படி அப்பாவோடு கிட்டி சேர்ந்து அவனோட மார்போடு சாய்ந்திருந்து அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை அனுபவிக்க அவன் ஏங்குறேனே தவிர அவன் பின்தங்கி போக மாட்டான். என்ன சோதனை வந்தாலும் நீங்க சோர்ந்து போக கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் அதை சகிப்போம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இயேசுப்பா, இந்த 1240
42ஆம் நாள் ஒரு விஷயம் கூடி என் மக்களுக்கு இந்த ஆலோசனை கொடுத்து அவங்களை ஊக்குவித்து அவங்களுக்காக ஜெபிக்க அவங்களை தேவகரத்திலே கொடுக்க அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் பிள்ளைகளை எல்லாரையும் ஆண்டவரே தைரியப்படுத்த இந்த வார்த்தைகளை கொடுத்து ஜெபிக்க அது எனக்கு நீ பலம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேக பாடுகள், அநேக நிந்தனைகள், அநேக உபத்திரவங்கள், அநேக போராட்டங்கள், மனசறியாத விஷயங்கள், செய்யாத குற்றங்கள், பார்க்காத குற்றங்கள், கேட்காத குற்றங்கள், மனதிலும் முடி நினையாத குற்றங்கள் ஆண்டவரே எங்கள் மேல் செலுத்துறோம் அப்பா. எங்களை கல்லறிகிறோம் அப்பா, எங்களை காரி துப்புறோம் அப்பா, எங்களை தூஷிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நாளுக்கு நாள் எதிரிகள் எங்களுக்கு கூட்டம் கூட்டமாய் கூடுகிறது அப்பா. ஆனாலும் சத்துருக்கள் மத்தியில எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்துற ராஜாதி ராஜா எங்க கூடவே இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஓ, எங்களோட தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி எங்களோட பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்கிறவர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி அப்பா. ஆனபடி என்ன நிந்தனை வந்தாலும் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அந்த பாக்கியவான்கள் லிஸ்ட்ல நேரங்களை கூட நிறுத்தும்படி செபிக்கிறப்பா. நாங்கள் வெட்கப்படக்கூடாது, நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, நாங்கள் நாணிச்சு போகக்கூடாது, நாங்கள் தலைகுனிய கூடாது ஆண்டவரே. ஒருபோதும் நாங்கள் எந்த பக்கத்திலும் ஒரு படி நாங்கள் பின்ன வராதபடி முன்னேறி எதிர்நீச்சல் செய்து போராடி ஜெயித்து அனுதினமும் கர்த்தருக்கு பூத்து குலுங்க கனி கொடுக்க நீங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ இயேசுப்பா, எங்களுடைய ஓட்டத்தை ஸ்திரமா நாங்கள் ஓடி முடிக்க, எங்களுக்காக நியமிக்கப்பட்ட கிரீடத்தை நாங்கள் சுதந்திரிக்க, எங்களுடைய நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அற்பமான நிந்தனை, இந்த அற்பமான போராட்டம், இந்த அற்பமான எதிர்ப்புகள், இந்த அற்பமான நிந்தனைகள், அவமானங்களை கண்டு ஒருவரும் ஆண்டவரே எடுத்த தீர்மானத்தில் இருந்தோ, பரிசுத்த ஜீவியத்தில் இருந்தோ, அன்பின் பிரயாணத்தில் நின்றோ, ஊழியத்தில் நின்றோ, குடும்பத்தில் நின்றோ உம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போகாதபடி இயேசுப்பா எங்களை நிலைநிறுத்தும்படி செபிக்கிறப்பா. ஆண்டவரே எங்களை நிலைநிறுத்தும்படி செபிக்கிறோம். என் பிள்ளைகள் ஒருத்தரும் பின்தங்கி போகக்கூடாது, ஒருத்தரும் பின்மாற்றக்கார மாறக்கூடாது, ஒருவரும் கிறிஸ்து அன்பை விட்டு பின்னோட்டு போக விடக்கூடாதப்பா. முன்னேறி செல்லக்கூடிய கிருபை, எதிர்த்து நிற்கக்கூடிய கிருபை, எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய கிருபை இயேசுப்பா என் மக்களுக்கு நீ தரும்படி நான் செபிக்கிறோம். இன்னைக்கு என்னோட கூட ஜெபத்திருக்கிற பிள்ளைகள் பலவிதப்பட்ட சோதனை இருக்கிறாப்பா. மனம் உடைந்து போயிருக்கலாம், மனம் நொந்து போயிருக்கலாம். ஐயோ, நான் இது மனதிலே நினைக்காத குற்றம் என் மேல சுமத்திட்டாரே. ஒருவேளை உங்க வேலை ஸ்தலத்துல உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க மேல அதிகாரிகள் உங்களை ரொம்ப மட்டம் தட்டி உங்களை எப்படியாக பறிக்கிறதுக்காக அங்கே எழுப்பி இருக்கலாம். ஒரு கூட்டம் அங்க பிளான் போட்டு மீட்டிங் போட்டு கொண்டே இருக்கலாம். ஓ, நத்திங், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய. அவர்களிலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார். கர்த்தரை வெளிப்படுத்த பாருங்க, இந்த கடைசி வார்த்தை சொல்ற பாருங்களேன், அவர்களால் தூஷிக்கப்படுகிறார்கள், உங்கள் மேல் மகிமை, ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களாலே மகிமைப்படுகிறார்கள். அவர்களால் தூஷிக்கப்படுகிறார், உங்களால தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகுது. நீ ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையுள்ள தேவன், நீ கும்பிடுகிற தேவன் தான் உண்மையுள்ள தேவன், நீ கூப்பிடுகிற தெய்வம் தான் உண்மையுள்ள தெய்வம் என்று அங்கே செயலிலே கர்த்தர் காட்ட போகிறார். கூட்டம் கூடி எழும்புகிற எல்லா எதிரிகளும் ஒரு வழியாக வருவாங்க, 7 வழியாக சிதறி போயிடும். உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காத போயிடும், எந்த கேடும் உனக்கு வராது. ஆனா நீ உண்மையுள்ளவனா இருக்கணும். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு சகிக்கணும், சுவிசேஷத்தின் நிமித்தம் பாடு சகிக்கணும், சத்தியத்துக்காக நின்று பாடுகள் சகிக்கணும். நிச்சயம் வெட்கப்பட தேவையில்லை. நீங்க தான் பாக்கியவான்கள், நீங்க தான் உங்களோட ஊழியம், உங்களோட குடும்பம், உங்களோட எஜுகேஷன், உங்களோட வேலைகள், உங்களோட பிள்ளைகளுடைய தலைமுறைகள், உங்களுடைய எல்லா விஷயத்திலும் கர்த்தர் கூடவே இருப்பாராக. குடும்பம் எல்லாம் உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்களா, தேசம் எல்லாம் உங்களுக்கு எதிரியா, சபை உங்களுக்கு எதிரியா, யாரு உங்களுக்கு எதிரியானாலும் ஒருபோதும் தேவன் உங்களை கைவிட மாட்டேன், தேவன் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டேன், தேவன் உங்களை வேதனைக்க விட மாட்டேன், தேவன் உங்களை கண்கலங்க விட மாட்டேன். ஒரு கெடுதியும் உங்களோட வாழ்க்கையில் அனுபவிக்க என் தெய்வம் சம்மதிக்க மாட்டார். வெற்றி சிறந்த, தலை சிறந்து நிற்கிற, எங்கும் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு மகிமையின் வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏன்? தேவனுடைய மகிமையான ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா விதத்திலும் உங்களை பாதுகாக்க, எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒத்தாசையா இருந்து உங்களை வழி நடத்தக்கூடிய, எல்லா கரடு முரடான பாதைகளை சமமாக்கி, எல்லா குன்றுகள் மலைகளையும் அதமாக்கி சமமாக்கி உங்களை நேர்த்தியான பாதையிலே கொண்டு போக, ஆமீன், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அது தீக்குடையா, தண்ணீரிலுடையா, எதையும் நீங்கள் பயப்பட வேண்டாம். செங்கடலா, யோர்தானா, எதையும் பயப்பட வேண்டாம். அது 4 மடங்கு எரிகிற சூளையா, சிங்க
கெபியா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். தேவனுடைய ஆவியானவர் உங்க கூட உண்டானால் எவனும் உங்களை ஜெயிக்க முடியாது, எவனும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஆவியானவர் யாவற்றையும் உங்களுக்காக செய்வார். உங்களுக்கு பலன் தருவார், உங்களுக்கு பாதுகாப்பு தருவார், உங்களுக்கு கிருபை தருவார். மக்களை மறுபடியும் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற, நீங்க சோர்ந்து போக கூடாது, நீங்க கவலைப்படக்கூடாது. எதையும் தூக்கி தலையில வைக்காதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், உங்களுக்கு அவர் செய்ய போறதெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியங்கள், மகிமையான காரியங்கள். நீங்களே பிரமிக்க போறீங்க, உங்களுடைய எதிரிகள் தலைகுனிய போறீங்க. அவன் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தேடி பாருங்க, அவனை காணாம போயிடும். அவனுடைய எந்த ஒரு காரியங்களும் உங்களுக்கு பலிக்காது என்பதை தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். என் கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். எப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல தங்கி இருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இல்லாவிட்டால் சீக்கிரமா அபிஷேகத்தை பெறுங்க. ரட்சிக்கப்படலையா? சீக்கிரம் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளா மாறுங்க. அப்பதான் இந்த பாக்கியம் அப்படி முடிக்கிற பாருங்களேன். அவர்களால தூஷிக்கப்படுகிறார், உங்களால மகிமைப்படுகிறார். எந்த இடத்துல எல்லாம் உங்களை தூஷிக்கிறேனோ அங்கே உங்கள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகுது. குனிஞ்ச இடத்துல நிமிர போகுது. அதான் முக்கியமான காரியம். நீ எங்க குனிஞ்சேனோ, குனிய வைத்தேனோ அங்கே கர்த்தருடைய நிமிர்க்க போகிறார். சோர்ந்து போகாத, தைரியமாயிரு, விசுவாசத்தில் பலப்படு. இந்த பிரேயர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணு. எனக்காக செவி. கர்த்தர் பெரிய காத்துச்சு. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.